ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 26 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நருட்டோ இந்த இடம் கொஞ்சம் பார்க்க அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, நோ ட்ரெஸ்பாசிங் அப்படின்னு. இங்கே தான் சுனின் எக்ஸாமோட செகண்ட் ஃபேஸை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்தோட பேர் 44th ட்ரைனிங் ஜோன். ஆனால் நாங்கள் கூப்பிடுறது த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோ த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த இடத்துல திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ராக் வரும். அதை பார்க்குற நருட்டோவுக்கு சந்தேகமாயிரும். இதுக்கப்புறமா நருட்டோ அங்க இருந்து நகர ஆரம்பிப்பான். அந்த ராக்கும் நகரும். இதுக்கப்புறமா நருட்டோ ஓடுவான். அதுவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரும். டே கோனஹாமரு, இது நீதாடா அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். பாஸ், நீங்க திரும்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, என் ரெஸ்பெக்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்டா கோனஹாமரு அவன் டீமோட வரப்ப எப்படி கன் பவுடர் எச்சா போட்டிருப்பான் அதே மாதிரி போட்டுருவான். இந்த இடத்துல இரும்புவாங்க. இதுக்கப்புறமா அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மொய்கி, உடான், அப்புறம் கோனஹாமரு, நான் தான் இந்த வில்லேஜோட கிரேட்டஸ்ட் நிஞ்சான்லாம் சொல்லுவான். தலைவன் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இந்த இடத்துல நருட்டோ, நான் உங்க கூட விளையாடுறதுலாம் தயாரா இல்ல, நாங்க சுனின் எக்ஸாமோட செகண்ட் ஃபேஸ்ல இருக்கோம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி நருட்டோ தோத்த பார்ப்பான். இந்த இடத்துல கோனஹாமரு வந்துட்டு நாங்களும் ஒன்றும் விளையாடுறதுலாம் வரல அப்படின்பா. இதுக்கப்புறமா மொய்கி வந்துட்டு நாங்க இங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்கற நருட்டோ இன்டர்வியூவா அப்படின்னு ஷாக் ஆவான். இதுக்கப்புறமா கோனஹாமரு வந்துட்டு நம்ம அகாடமியோட கிளாஸ் நியூஸ் பேப்பருக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், நீங்க எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு போய் இந்த நேரத்துல தான் வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு, டேய் உன்ன தாண்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க, அங்க என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. இதை கேட்கிற நருட்டோ வந்துட்டு, அகாடமி நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்காங்க, ஏதோ சுனின் எக்ஸாம் பத்தி இன்டர்வியூ எடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு, ஆமா ஹொக்காகே சொன்னாரு என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பசங்க வருவாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ இவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஆங்கோ இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு 10 minutes பிரேக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்த உங்களோட ஜூனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் இன்டர்வியூவா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு இவங்க எங்கிட்ட மட்டும்தான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல கோனஹாமரு வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ், ஆனால் நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். தெரியுமே, ஏன்னா நான் தானே கிரேட்டஸ்ட் நிஞ்சா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க, ஸ்பெஷல் ரிப்போர்ட் லைவ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத். இதுக்கப்புறமா சாப்டர் ஆஃப் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போடுவாங்க. இந்த இடத்துல கோனஹாமரு வந்துட்டு நருட்டோ அப்புறம் ஸ்குவாட் 7ல இருக்கவங்க அப்படின்னு ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோ கிட்ட கோனஹாமரு வந்துட்டு, உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு கேட்பான். இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு, என் பேரு நருட்டோ உசுமாக்கி, நான் ஹிடன் இன் த லீவ்ஸ் வில்லேஜை சேர்ந்தவன், எனக்கு எல்லாத்துக்கிட்டையுமே பிராங்க் பண்றதுக்கு பிடிக்கும், எனக்கு அதுவே ஒரு ஹாபி மாதிரி தான், எனக்கு ராமன் நூடுல்ஸ் பிடிக்கும், அதுல என்னென்ன டேஸ்ட் என்னென்ன ஃபிளேவர் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை புதுசா நான் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுலயும் குறிப்பா எனக்கு இருக்கா சென்சே வாங்கி கொடுக்கற ராமன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கெனினா இருக்கேன், எனக்கு ஹொக்காகே ஆகிறது தான் ட்ரீமே, அதுதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே. அப்பதானே எல்லாரும் என்ன மதிப்பாங்க, எல்லாருமே நான் இங்க தான் இருக்கேங்கிற என்னோட எக்ஸிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு, ஒரு டைம்ல என்ன எல்லாருமே ஃபெயிலியர் அப்படின்னு மட்டும் தான் கூப்பிட்டாங்க, ஆனா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நான் ஒரு கெனின் ஆயிட்டேன், என்னோட நிஞ்சா டெக்னிக்ஸை பார்த்து இருக்காவே இம்ப்ரெஸ் ஆகி தான் என்ன கெனின் ஆக்குனாரு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நான் ஸ்குவாட் 7ல சேர்ந்தேன். அந்த டீம் லீடர் யாருன்னா கக்காச்சி சென்சே. நாங்க எப்பவுமே டிஃபிகல்ட்டான மிஷன்ஸ்க்கு போயிட்டே இருப்போம், அதுவும் தினம் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல எந்த மிஷனை காட்டுவாங்கன்னா, ஃபர்ஸ்டா நருட்டோ அண்ட் ஸ்குவாட் 7 பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் போயிருப்பாங்க இல்லையா, ஒரு கேட்டை கேட்ச் பண்றதுக்காக. சோ அந்த மிஷனை தான் காட்டுவாங்க, செம ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ அவனோட டீம்மேட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். என்னோட ஸ்குவாட்ல சாஸ்கே, உச்சிஹா, அப்புறம் சக்குரா ஹருனோ, இவங்க 2 பேரும் என்னோட டீம்மேட்ஸா இருக்காங்க. சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்பவுமே கூலா நடந்துட்டு இருப்பான், ஆட்டிடியூட்லாம் காட்டிட்டு இருப்பான், ஆனா ஒரு லூசு பய அப்படின்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல கோனஹாமரு வந்துட்டு, பாஸ் நியூஸ் பேப்பருக்கு கரெக்டா தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி சொல்றேன் அப்படின்பா. சாஸ்கே உச்சிஹா, இவன் ஃபேமஸான உச்சிஹா கிளானை சேர்ந்தவன், அந்த கிளான்லயே லாஸ்ட் மெம்பரும் இவன் தான். எப்ப பார்த்தாலும் லாஸ்ட் மினிட்ல வந்து பிரிட்டன் பண்ற மாதிரி நிப்பான், இது எனக்கு செம்ம காண்டாகும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குராவை பத்தி சொல்லுவான். இவ பேரு சக்குரா ஹருனோ, உங்ககிட்ட ஒரே ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, இவ என் மேல ரொம்ப
ரொம்பவுமே பைத்தியமா இருப்பா, என்ன ரொம்ப காதலிக்கிறா, ஆனா அதை பத்தி என்கிட்ட எதுவும் அவ சொன்னது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு தெரியுங்களா, கக்காஷியும் கூட எஸ்கேப் ஆவார்ல சக்குரா கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல வந்து கோனஹாமரு வந்து இது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா பாஸ்ன்னு கேட்கறப்ப ஆமான்னு சொல்லுவான் இல்லையா, அப்பா சக்குரா அடிப்பா இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோனஹாமரும் பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். அதனால இந்த இடத்துல கோனஹாமர் வந்துட்டு இதெல்லாம் சுத்த பொய் பாஸ், என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்பா. ஆஹா சரிரா ரைட்ரா அப்படின்ட்டு நருட்டோ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா நாங்க 3 பேர் சேர்ந்ததா ஸ்குவாட் 7. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏகப்பட்ட டேஞ்சரஸான மிஷின்ஸுக்கு போயிருக்கோம். உண்மையை சொல்லட்டுமா, அதுல எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் அந்த புல்ல புடுங்க மிஷின் போவான் பாத்தீங்களா, அந்த இடத்துல அவங்களோட மூலிகை செடியெல்லாம் கெடுத்து வச்சிருப்பான். எல்லாத்தையுமே சொல்ல போனா புடுங்கி தள்ளி இருப்பான் நருட்டோ. அந்த சீன்லாம் காட்டுவாங்க, நருட்டோ அடிவாங்கலாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ல இருந்து கீழே விழுவான் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை காட்டுவாங்க. அப்புறம் இந்த டாகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த வெடியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபயர் ஒர்க்ஸ்லாம், ஸோ அந்த இடத்துக்கு போய் நருட்டோ சிக்கி புகஞ்சு கரியா வருவான்ல, இந்த சீன்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ தேர்ட் ஹோகாகேவை டிஃபீட் பண்ணியிருப்பான் இல்லையா, அவனோட ஹாரம் ஜுட்ஸு யூஸ் பண்ணி. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதோட நேமை மாத்துங்க ப்ரோ அப்படின்னு, அதை ஹாரம் ஜுட்ஸு அப்படின்னே சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா போடுவான். இந்த இடத்துல ஹோகாகே இந்த ஜுட்ஸுவால டிஃபீட் ஆயிருப்பா இல்லையா, அதை பார்க்குற கோனஹாமரு ஷாக் ஆயிருப்பான். ஃபைன் பாஸ், இந்த இடத்துக்கு மேலே எனக்கே தெரியுமே, இந்த இடத்துல தானே என்னோட என்ட்ரி அப்படின்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் ஹோகாகேவோட கிராண்ட் சன்லாம் சொல்லுவான். குறிப்பா ஃபோர்த் ஹோகாகே அவர் தான் நம்ம நேஷனோட மிகப்பெரிய ஹீரோவே, அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம பீப்புள்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சர்ல மாட்டியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களுமே அவரை பத்தி தான் பயங்கரமா பெருமை வீசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உண்மையை சொல்லட்டுமா, ஃபோர்த் ஹோகாகே இருக்கலே பேடாஸான ஹோகாகே. இதுக்கப்புறமா ஃபோர்த் ஹோகாகே நைன் டெயில்ஸை டிஃபீட் பண்ண விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா யாருமே பார்த்தீங்கன்னா கோனஹாமரு மேல கை வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் தேர்ட் ஹோகாகேவோட பேரன் இல்லையா, அதனால. ஆனா நருட்டோ அவனை அடிச்சிருப்பான். இதுக்கப்புறமா இருக்கா சென்சை கூட சேர்ந்து அந்த ராமன்லாம் சாப்பிடுவான் இல்லையா, அந்த சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. இந்த இடத்துல இருக்கா வந்துட்டு ஏன் ஹோகாகே ஸ்டாச்சூஸ்ல இப்படி பண்ற, அவங்களாம் யாரும் உனக்கு தெரியுமில்லன்னு சொல்லி கேட்டிருப்பா இல்லையா, அதுக்கு வந்து நருட்டோ கூட சொல்லுவான் இல்லையா, இவங்கள மாதிரி ஒரு கிரேட் நிஞ்சாஸ் இருக்க மாட்டாங்க, குறிப்பா ஃபோர்த் ஹோகாகே அப்படின்லாம் சொல்லுவான் இல்லையா, இந்த சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. அப்புறம் ஏன் நருட்டோ இதெல்லாம் பண்றேன்னு இருக்கா கேட்கும் போது நருட்டோ வந்துட்டு ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்க எல்லாத்தையுமே நான் சர்பாஸ் பண்ணி காட்ட போறேன், இவங்களை விட நான் பெரிய கிரேட் நிஞ்சா அப்படிங்கிறத நான் காட்ட போறேன் இந்த உலகத்துக்கு, அதே மாதிரி நான் ஹோகாகே ஆவேன், அப்பதானே என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு இருக்காவை பத்தி தான் எல்லா விஷயங்களுமே சொல்லுவான். ஏன்னா நருட்டோவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன் அப்படின்னா அது இருக்கா சென்சே தான். இவங்க 2 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரதர்ஹுட் ஃபீலிங் இருக்க மாதிரி தான் இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். இதுக்கப்புறமா கோனஹாமர் வந்துட்டு பாஸ் உங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க, வேற ஏதாவது கேண்டிடேட்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல இந்த சாஸ்கே ஃபெயிலான கதைகள்லாம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்குற கோனஹாமர் வந்துட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி கேட்டேன், வேற யாராவது பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல சாஸ்கே சக்குரா 2 பேரும் செம காண்டில் இருப்பாங்க, என்னமோ இவனை மட்டும் பெரிய புடுங்கிங்க மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி எங்கேயோ ரன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நான் தான் கியூட் சக்குரா, எங்க இருக்கீங்க கக்காஷி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பா. இதுக்கப்புறமா சாஸ்கேவும் இந்த இடத்துக்கு வருவான். இந்த இடத்துல கக்காஷி சொல்ற ஒரே விஷயம், பிரேக்குக்கு அப்புறம் ஆடியன்ஸுக்கு நம்ம இங்க என்னதான் நடக்குதுங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கக்காஷி அந்த ஃப்ரேம்ல இருக்க மாட்டாரு. கக்காஷி சென்சேன்னு சொல்லி சக்குரா கூப்பிட்டே இருப்பா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு கேட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட கக்காஷி என்ன வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சக்குரா யோசிச்சுட்டு இருக்கும் போது சாஸ்கே வந்துட்டு நீ தான் மீதி இருக்க டைம்ல ஃபில் பண்ணணும் சக்குரா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த இடத்துல சக்குரா மட்டும் இல்ல நமக்குமே ஷாக்காக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஜஸ்ட் 26th எபிசோட வந்து ஃபில் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு டூ யுவர் பெஸ்ட் சக்குரா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உங்ககிட்ட ஏன்டா கேட்டது, இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா சக்குரா. இதுக்கப்புறமா சாப்டர் ஆஃப் நிஞ்சா ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல சக்குராவை பத்தி சொல்லுவாங்க. மொய்கி இதை சக்குராவை டிஸ்கிரைப் பண்ணுவா, இவங்க நல்ல நிறைய விஷயங்களை டீச் பண்ணுவாங்க, இவங்க செம்ம டேலண்டடான ஆளு, நிறைய விஷயங்களை ஈஸியா மெமரைஸ்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவா. இந்த இடத்துல நருட்டோவோட ஹாரம் ஜுட்ஸுவை பத்தி சக்குரா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அது இருக்கலே ரொம்ப மோசமான ஜுட்ஸு, இதுக்கப்புறமா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு, இத்தனை நருட்டோவை எவன் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா அந்த ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுலயே பார்த்தீங்கன்னா ஹாரம் ஜுட்ஸுவை கம்பைன் பண்ணியிருப்பான் இல்லையா நருட்டோ, அதை பத்திலாம் டிஸ்கிரைப் பண்ணுவா. உண்மையை சொல்லணும்னா இந்த நருட்டோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாரம் ஜுட்ஸுங்கிறது ஒரு பயங்கரமான ஜுட்ஸு தான். ஏன்னா அதோட நேமம் கூட நம்மளால இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது, ஹெட்ஃபோன் போட்டு பார்க்க வேண்டியது வந்துடும். இதுக்கப்புறமா கக்காஷி ஒரு டெஸ்ட் வச்சிருப்பா இல்லையா, அந்த 2 பெல்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சக்குரா சொல்லுவா. இந்த இடத்துல ரொம்பவுமே டூ மச்சா சாஸ்கேவை தான் புகழ்ந்து பேசுவா. பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நருட்டோ பண்ணதுக்கு இது சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கக்காஷிக்கும் சாஸ்கேக்கும் பயங்கரமா சண்டை நடந்திருக்கும் இல்லையா, இந்த இடத்துல
இடத்துல கூட அவன் ஃபயர் பால் ஜுட்ஸுலாம் யூஸ் பண்ணியிருப்பான். இந்த விஷயங்களை எல்லாம் ரேண்டமா காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஜாபுசா கூட சாஸ்கே ஃபைட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ஷுரிக்கன் எடுத்து வீசினது, அதுக்கப்புறமா ககாஷியை காப்பாத்தினது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ரேண்டமா காட்டுவாங்க. இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சக்குரா வந்து டிஸ்கிரைப் பண்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா சாஸ்கே பத்தி தான் வரும். ஏன்னா சக்குரா பண்ண வேலைன்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது இல்லையா, அதனால தான். சாஸ்கே பாத்தீங்கன்னா ராக்லியோட ஃபைட் பண்ணியிருப்பான், அந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுவாங்க. சாஸ்கே கூட குழம்பி இருப்பான் இல்லையா, இது நிஞ்சுட்சுவா இல்ல கென்ஜுட்சுவா, இது என்ன தாண்டா டெக்னிக் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ வந்து சாஸ்கே காப்பாத்துவான் இல்லையா மிஸ்ட் நிஞ்சாஸ் கிட்ட இருந்து. சக்குரா நிறுத்துறையா, சாஸ்கே பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஷோ பாக்குற எல்லாருமே தூங்கிடுவாங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். இதுக்கப்புறமா சக்குரா வாய மூடு நருட்டோன்னு அடிப்பா. ஜஸ்ட் சவுண்ட்ஸ் மட்டும் தான் வரும் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேண்டமா போன 25 எபிசோட்ல வந்த சீன்ஸை தான் இதெல்லாம் வச்சு ஓட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா சக்குரா இருந்துட்டு நீ என்னை பத்தி கேர் பண்ணியா சாஸ்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த இடத்துல அப்படியே வேற சீன் ஜம்ப் ஆகி நீ என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவான் சாஸ்கே. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு என்னால சாஸ்கே கூடயும் கீப் அப் பண்ண முடியாது, நருட்டோ கூடயும் கீப் அப் பண்ண முடியாதுன்னு பேசியிருப்பா இல்லையா சுனின் எக்ஸாமுக்கு முன்னாடி, அந்த விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கே அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ இவங்க யாருன்னு டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு சக்குராக்கு வந்து கிடையாது. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு ககாஷியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவா. அடுத்து எங்களோட டீச்சர் ககாஷி ஹாட்டகே, இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு காப்பி நிஞ்சா அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா ககாஷி கிட்ட ஷரிங்கான் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் எனிமீஸோட ஜுட்ஸுவை அசஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சக்குரா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. கிட்டத்தட்ட ககாஷி 1000 ஜுட்ஸுக்கு மேல காப்பி பண்ணியிருக்காருங்க விஷயத்தையும் சக்குரா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பயங்கரமான ஆள் தான், ஆனா எப்ப பார்த்தாலும் அவரோட ஒரு குப்பத்தனமான புக்கை படிப்பாரு அப்படின்னு சொல்லி சக்குரா சொல்லுவா. அவ எதை மீன் பண்றானா மேக் அவுட் பேரடைஸ்ங்கிற புக்கை தான். இந்த புக்கோட ரைட்டர் பாத்தீங்கன்னா ஜிராயா. இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் புக் ரைட்டர் அண்ட் அவரோட புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங்ல இருக்கும். ஜிராயாவோட ஃபேன் தான் ககாஷி, இருக்கலே மிகப்பெரிய ஃபேன்னு சொல்லலாம். உண்மையாலுமே நருட்டோவோட ஃபேண்டம்ல ஜிராயாவை பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஜிராயாவை எபிசோட் 52ல தான் காட்டுவாங்க. இவர் எப்பவுமே லேட்டா தான் வருவாரு, நருட்டோ மாதிரியே கொஞ்சம் கிரேசியா நடந்துக்குவாரு அப்படிங்கிற விஷயத்துல சொல்லுவா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாபுசா கூட ஃபைட்ல நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரேண்டமா கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பிரிசன் ஜுட்ஸு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ககாஷியோட லைட்னிங் பிளேடு, அப்புறம் சீக்ரெட் ஜுட்ஸு ஹாக்கு போடுவால, இந்த விஷயங்களை எல்லாம் பத்தி சக்குரா சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் நின்ஜுட்ஸு, கென்ஜுட்ஸு, அப்புறம் தாய் ஜுட்ஸுலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் இந்த ஷார்ட் ஸ்பேமான இன்டர்வியூல பேச முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சக்குரா சொல்லுவா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா கோனா ஹமாரு சொல்ற மாதிரி வரும். அந்த இன்டர்வியூல நருட்டோ கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல சக்குரா கிட்ட மோய்கி கேப்பா, இப்ப கடைசியா யாரு இருக்கா ஊடான் தானே, அவன் பாத்தீங்கன்னா சாஸ்கே கிட்ட போயிட்டு நீங்க பாக்குறதுக்கு என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் மாதிரியே இருக்கீங்க, நான் ஃபியூச்சர்ல இருந்தா இப்படிதான் இருப்பேங்கிற மாதிரி ஊடான் சொல்லுவான். தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட ஆர்டிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஊடான் கேட்பான். இந்த இடத்துல சாஸ்கே சொல்ற விஷயம் நருட்டோ சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மையை பூசி முழுகிற மாதிரி ஒரு ஃபேரி டெய்ல் கதை மாதிரி அப்படிங்கிறத சாஸ்கே சொல்லுவான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்கிற நருட்டோ செம காண்டாயிருவான். இவங்க ஒன்றும் உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்க வரலடா, எங்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கத்துவான். இதை கேட்கிற சாஸ்கே என்ன சொல்லுவானா, இங்க இருக்கிறது எல்லாருமே நிஞ்சாஸ் தான், எல்லாத்துக்கிட்டையுமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் தனியாக ஸ்பெஷலாலாம் வர கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்கிற நருட்டோ செம காண்டாவான். இதையுமே அதே மாதிரி தான் விஷுவலா காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் வாய்ஸஸ் மட்டும் தான் வரும். இதுக்கப்புறமா சாஸ்கே பத்தின விஷயங்கள் நிறைய ரேண்டமா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த காட்டுவாங்கன்னா, அவன் காரா கிட்ட போய் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான்ல, அப்போ கூட டெமாரி இருந்துட்டு நீ என் பேரவா கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இல்ல நடுவால அந்த காடை வச்சுட்டு இருக்கான்ல அவனோட நேம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல காரா கூட என் பேர் காரா, நான் உன் மேலேயும் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பான்ல, இந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா நெஜி வந்து சாஸ்கே கிட்ட உன் பேர் என்னடா, ஜூனியர் தாண்டா நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்களா. இந்த இடத்துல கூட சாஸ்கே எல்லா விஷயத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. நருட்டோ பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரிகர் ஆவான். சாஸ்கே 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 எப்போ பார்த்தா சாஸ்கே தானாடா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா நெஜி கிட்ட சாஸ்கே சொல்ற விஷயம், முதல்ல ஒருத்தனோட பேரை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க பேர் என்னன்னு சொல்லி பழங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறமா லீ பார்த்தீங்கன்னா சாஸ்கே கூட சண்டை போடுறதுக்கு வந்திருப்பான். என் பேர் ராக்லி, நீ தான் சொன்ன ஒருத்தவங்களோட பேரை கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க பேரெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் லீ பேசியிருப்பான். இந்த விஷயங்களையும் ரேண்டமா காட்டுவாங்க. இதுக்கப்புறமா லீக்கும் சாஸ்கேக்கும் சண்டை நடக்கும் இல்லையா, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நருட்டோ போய் செம்ம அடி வாங்கி விழுந்து கிடப்பான். நான் உச்சிகா கிளானோட மட்டும்தான் சண்டை போடுறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சாஸ்கே கூட ஃபைட் பண்ணுவான் லீ. இந்த இடத்துல சாஸ்கே அவன் லீ கிட்ட தோத்து போயிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆயிடுவான் இந்த சுனின் எக்ஸாம் பத்தி. சுனின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஹைலி ஸ்கில்டா இருக்காங்க, இருக்கலே எலைட் டைப்ல இருக்காங்கன்னு சொல்லுவான்.
சொல்லுவான், அதுவும் நருட்டோவை தவிர்த்து அப்படின்னு கலாய்ப்பான். இந்த இடத்துல நருட்டோ செம்ம ட்ரிகர் ஆயிருப்பான். இதுக்கப்புறமா ஷிகமாரு நாரா, சோஜி ஆக்கமிச்சி, ஈனோ யாமனாக்கா, ஹினாட்டா ஹியூகா, கீபா இனுசூகா அக்கமாருவோட சேர்த்து ஷீனோ அபுராமே, இவங்களை விட நான் ரொம்பவுமே பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சாஸ்கே சொல்லுவான். இந்த இடத்துல தலைவன் நருட்டோ, நான் சொன்னேன் இல்லையா, லீ கிட்ட சாஸ்கே அடி வாங்கினதை பத்தி சொல்லியிருக்க மாட்டான், அதை இந்த இடத்துல நருட்டோ ரிவீல் பண்ணி அசிங்கப்படுத்துவான். இங்க திரும்ப சாஸ்கே நருட்டோ சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு, காய்ஸ் சொல்றதை கேளுங்க, ஏன் நமக்குள்ள சண்டை போடுறீங்க, நம்ம சுனின் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை தாண்டி இப்போ செகண்ட் ஃபேஸ்ல இருக்கோம், கிட்டத்தட்ட நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல என்ட்ரானா போதும் செகண்ட் ஃபேஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சக்குரா சொல்லுவா. இதுக்கப்புறமா நம்ம எந்த விஷயத்தை கண்டும் பயப்படக்கூடாது, நமக்குள்ள நிறைய விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், நமக்கு கக்காஷி சென்சே சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. அதை கேட்குற சாஸ்கே வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நருட்டோ வந்துட்டு டீம் ஒர்க் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண கோனஹாமரு அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி நருட்டோவை சியர் அப் பண்ணிட்டு கோனஹாமரு இந்த இடத்த விட்டு கிளம்புவான். எப்பவும் போல கக்காஷி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வருவாரு. வர வழியில ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், அவ என் கூட டான்ஸ் பண்ணணும்னு சொன்னா, அதனால நான் கூட டான்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற சக்குரா நருட்டோ இது சுத்த போய் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஓ, என்ன நம்ப மாட்டீங்களா, சரி ரைட்டு விடுங்க, நான் அந்த வீடியோ டேப் எடுத்துட்டு வந்துட்டேன், அதுக்கு கூட என்ன பாராட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்பாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நருட்டோ செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல கக்காஷி வந்துட்டு கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ அப்படியே சாஞ்சு கீழே வந்துருவான். இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの歌。